ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாஸ்வேதா தேவி அவங்க எழுதின பிரெஸ்ட் கிவர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆத்தரை பற்றின இன்ட்ரோவை நான் திரௌபதி ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் மேலே கார்ட்ஸும் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட எண்ட்லேயும் அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஜஷோதா இவங்க யாருன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் மதராக இருந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் மதராக மாறினாங்க, ஏன் மாறினாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஷோதாவோட ஹஸ்பண்ட் யாருன்னா கங்காளி சரண். இவங்க 2 பேருக்கும் 20 குழந்தைங்க இருக்காங்க. 20 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு வலி இருக்கும், எதனால் அந்த குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்க, இது எல்லாமே இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். ஜஷோதாவோட ஹஸ்பண்ட் கங்காளி சரண் இருக்கார் இல்லையா, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஊரில் மிஸ்டர் ஹல்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் யாருன்னா இந்த ஊர்லேயே ஒரு வெல்த்தியான மேன், அது மட்டும் இல்லாமல் அப்பர் கிளாஸ் பிராமினும் கூட. இவரோட ஒன் ஆஃப் த ஸ்வீட் ஷாப்பில் தான் நம்ம கங்காளி சரண் ஒர்க் பண்ணுறாரு. அதுவும் ரொம்ப ஹானஸ்டாலாம் அவர் ஒர்க் பண்ணலை. நிறைய அங்கேருந்து வரும்போது ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட அவர் வீட்டுக்காக திருடி எடுத்துக்கிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் அவர் பண்ணுறாரு. ஒரு தடவை கங்காளி சரண் ஸ்வீட் ஷாப்லேருந்து ஒர்க் முடிச்சுட்டு மிஸ்டர் ஹல்டரோட வீட்டுக்கு வராரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் ஹல்டரோட சன்னின்லா ஒரு நியூ கார் வாங்கியிருக்காரு. அந்த கார் பேர் ஸ்டெட்பர்க் அப்படிங்கிற கார். இந்த காரை ஓட்டி பார்க்கணுன்னு மிஸ்டர் ஹல்டரோட யங்கஸ்ட் சன் ஆசைப்படுறாரு. ஓட்டி பார்க்குறேங்கிற பேரில் என்ன பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்கு எதுக்கால வந்துட்டு இருக்க கங்காளி சரண் மேலே மோதிட்டாரு. ரத்த வெள்ளத்தில் இருக்கிற கங்காளி சரண் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னா, கங்காளி சரணோட 2 காலும் போயிருச்சு. ஒரு பிராமினை இந்த மாதிரி ஆக்குனது ஒரு பெரிய பாவமாக கருதி இந்த ஹல்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கங்காளி சரணையும் அவரோட ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ கங்காளி சரணோட 2 காலும் போயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஸ்வீட் ஷாப்க்கு போகிறதெல்லாம் முடியாது இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா, ஜஷோதா ஹல்டர் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஹல்டரோட ஒய்ஃப் மிஸ்டர்ஸ் கிட்ட போய், நான் ஒரு வேலை, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனலாக ஜஷோதாக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னா, ஒரு மில்க் மதராக வேலை கிடைக்குது. அதாவது ஒரு பாலூற்ற தாயோட வேலையை தான் ஜஷோதா செய்ய போகிறா. ஜஷோதாவை ஏன் மில்க் மதராக அப்பாயிண்ட் பண்ணணும்? அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களோட அம்மாக்கள் தானே பால் கொடுக்கணும். அது ஏன் அப்படின்னா, ஹல்டர் வீட்டோட டாட்டர் இன்லா இருக்காங்க இல்லையா, மருமகள்கள், அவங்க யாருமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு இவங்க மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்லாம் போயிருமாமா. அதாவது அவங்களோட ஷேப் வந்துட்டு மாறிடும் இல்லையா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால். அதனால அந்த வீட்டோட மதர் இன்லா, அதாவது ஹல்டரோட ஒய்ஃப் மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு ஜஷோதாவை வந்து ஃபீட் பண்ண வைக்கலாம், அவள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறா, அதனால வந்து அவளுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு சொல்லி ஜஷோதாக்கு மில்க் மதராக ஜாப் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க டாட்டர் இன்லாக்கெல்லாம் அந்த ஷேப் போயிருச்சு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி அப்படின்னா, அவங்க பசங்கள்லாம் அந்த ஒய்ஃப் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போய் மேபி அந்த செக்ஷுவல் அஃபேருக்காக வெளியே வந்து போயிடுவாங்களோ, அவங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்லி சொல்யூஷன் ஜஷோதா தான் அப்படின்னு சொல்லி ஜஷோதாவை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹல்டர் ஒய்ஃப்க்கு இன்னொரு என்ன கவலைன்னா, அவங்க டாட்டர் இன்லா மேலே அவங்க பசங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வாரிசு வராது இல்லையா அப்படின்னு சொல்லி, இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி ஜஷோதாவை மில்க் மதரா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜஷோதா இங்கே மில்க் மதரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, இங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் இல்லை, பசிக்கிறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று. அதனால ஜஷோதா அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கா. ஜஷோதாவோட ஹஸ்பண்ட் கங்காளி சரண் அவங்க காலையிலேருந்து இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டிலேயே அவங்க பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் இருக்கார். அது மட்டும் இல்லை, ஜஷோதாவோட ஃபேமிலி கங்காளி சரண் அவங்க பசங்க எல்லாத்துக்குமே ஹல்டரோட வீட்டிலேருந்து ஃபுட்டும் போகுது. ஜஷோதா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு மில்க் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த ஹல்டரோட ஒய்ஃப் மிஸ்ட்ரஸ் இருக்காங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, கீப் ஆன் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவளுக்கு வந்து பிரெஸ்ட்டில் மில்க் வந்து சப்ளை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கரெக்டான டயட்டில் இரு, உடம்பை பார்த்துக்கோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து இவன் மேலே இருக்க அக்கறை கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட கிராண்ட் சன்ஸ்க்கு வந்துட்டு மில்க் கொடுக்குறா இல்லையா, அதனால இருக்க ஒரு செல்ஃபிஷ் பிஹேவியராக தான் இவங்க நடந்துக்கிறாங்க. ஜஷோதா மில்க் மதராக இருக்கனால அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இவ்வளோ ஒரு சாக்ரெட் விமனாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு புனிதமான லேடியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஈவன் காடஸஸாகவும் நினைக்க ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஜஷோதாவை தான் அங்கே சீஃபாக கூப்பிட்டு உட்கார வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணி அந்த
அந்த பாத பூஜை பண்ணுற தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சாக்ரெட் உமனாக இவளை மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆல்சோ ஜஷோதாவோட மில்கை குடிச்சு வளர்கிற குழந்தை புனிதத்தன்மை அடைந்ததாகவும் கருதப்படுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த மிஸ்ட்ரஸ் இறந்துடுறாங்க, அதாவது ஹல்டரோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. இவங்க இறப்புக்கு அப்புறமா ஜஷோதாக்கு இந்த மில்க் மதர் அப்படிங்கிற ஜாப் போயிருச்சு. ஏன் அப்படின்னா அங்கே எந்த குழந்தைங்களும் இல்லை அந்த வீட்டில் அவள் பால் கொடுக்கறக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆல்சோ வந்துட்டு எல்லாருக்கும் வயசும் ஆயிருச்சு. இப்போ ஜஷோதாக்கே 50 வயசு ஆகுது. ஜஷோதா இங்கே மில்க் மதராக வேலை செஞ்சிருக்க சமயத்தில் எப்படி இவளுக்கு கீப் ஆன் பிரெஸ்ட்டில் மில்க் செக்ரீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, இவ இதுக்காகவே ப்ரெக்னென்ட் ஆகிட்டே இருந்திருக்கா. இதுக்காக தான் இவ 20 குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டா. அதனால அவளோட குழந்தைங்களுக்கும் பால் கொடுக்கறது இல்லாமல் இந்த ஹல்டர் வீட்டில் இருக்கிற 30 குழந்தைங்களுக்கும் அவள் பால் கொடுத்துருக்கா. அப்போ டோட்டலாக பார்த்தா 50 குழந்தைங்களுக்கு அவள் பால் கொடுத்துருக்கா. அப்போனா நினச்சி பாருங்க அவளோட உடம்பு எந்த அளவுக்கு ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கும் அப்படின்னு. இப்போ மிஸ்டர்ஸ் இறந்த பிறகு ஜஷோதாக்கு இங்கே தான் ஜாப் இல்லை இல்லையா, எல்லாருமே வளர்ந்துட்டாங்க, எந்த குழந்தைங்களும் இல்லை. அதனால இவ இவளோட ஹஸ்பண்ட் கிட்டே திரும்ப போகலான்னு போகிறா. ஆனால் இவ ஹஸ்பண்ட் இவளை திரும்ப ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா கங்காளி சரண் ஒரு கோயிலில் அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அங்கே இருக்கிற கோயில் சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவன் லைஃப் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்துக்காம ரெஃப்யூஸ் பண்ணுறான். இங்கேயும் தெரியுது அவன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கான்னு. அவள் உடம்பை வருத்தி 20 குழந்தைங்களையும் பெற்றுக்கிட்டு அங்கே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தனால தான் இவனும் இவளோட குழந்தைங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. இங்கே அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் ஹல்டர் ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போது அவள் திரும்ப வரும்போது அவளை உதறி தள்ளுறான். ஜஷோதாவோட குழந்தைங்களும் நல்லா பெரியாள் ஆகி அவங்க அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவள் ஹஸ்பண்டும் இவளை டேக் கேர் பண்ணிக்கல. இவளோட 20 குழந்தைங்களில் ஒருத்தர் கூட டேக் கேர் பண்ணிக்கல. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திரும்ப ஹல்டர் வீட்டுக்கு போகிறா. அங்கே இருக்கிற அவங்களோட டாட்டர் இன்லா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஜாப் கேட்குறா. ஒரு குக்காவாச்சும் எனக்கு ஜாப் கொடுங்கன்னு கேட்குறா. அதனால ஒரு குக்கிங் ஜாபை ஜஷோதாக்கு தராங்க. இத்தனை நாள் அவள் மில்க் மதராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ மரியாதை கொடுத்த இந்த வீடும் இந்த ஊரும் எல்லாருமே அவளோட பிராமின் லேடி சாக்ரெட் உமன் அது இதுன்னு சொல்லி பாத பூஜை பண்ணி அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த இந்த ஊரும் உலகமும் இப்போ என்ன பண்ணுதுன்னா இவளை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துது. இந்த வீடும் கூட எல்லா வேலைக்காரங்களும் தங்குற இடத்துல போய் நீயும் போய் இரு அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. நாள் போக போக தான் தெரியுது ஜஷோதாக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. அவளோட பிரெஸ்ட் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. அது வெளியவே தெரியுது. அவளால் அவளோட சாரியோட வெயிட்டை கூட அவளால் அங்கே தாங்க முடியல. அந்த அளவுக்கு புண்ணாகிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்து இந்த அளவுக்கு புண்ணாக இருக்குன்னு சொல்லி டாக்டரை வர வைக்கிறாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட நான் என் பாடி காட்ட மாட்டேன், ஏன்னா நான் ஒரு பிராமின் உமன், என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஜஷோதா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. டாக்டரை பார்க்காம அவளுக்கு கேன்சர் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த புண்ணும் அந்த சோர் அவ்வளோ அதிகமாகிட்டே இருக்குது. அதுலேருந்து ஸ்மெல் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அவளால் சாரியை கூட மேலே போட முடியல. அவ்வளோ அந்த வெயிட்டை கூட அவளால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு அவளுக்கு பெயின் இருக்குது. இந்த சமயத்தில் கங்காளி சரணை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க ஜஷோதாவை. கங்காளி சரணும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது கங்காளி சரண்கிட்ட போய் அவள் சாரியை எடுத்து காமிக்கிறா, அந்த புண்ணை காமிக்கிறா. இந்த புண்ணை பார்த்து கங்காளி சரண் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் குளிக்கலான்னு சொல்லி மெதுவாக குளிக்க போகிறா. அவளால் நிற்க கூட முடியல. ஏன்னா அந்த பிரெஸ்ட்டோட வெயிட் கூட அவளால் தாங்க முடியல. கேன்சர் ரொம்ப ரொம்ப முத்திருச்சு. இவள் தள்ளி போட்டு யார்ட்டையும் சொல்லாமல் டாக்டரையும் பார்க்காம இந்த அளவுக்கு முத்த விட்டுட்டா. குளிச்சுட்டு இருக்கும் போதே அவள் அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இவங்களோட லாஸ்ட் டேஸ், இனிமேல் இவங்களை காப்பாற்ற முடியாது, திஸ் இஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணில் ஜஸ்ட் ஆயில்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணி ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கிளாத்தை மேலே போத்தி விட்டுருக்காங்க. ஜஷோதாக்கு அப்பப்போ கான்ஷியஸ் வந்து போகுது. அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிங்கிறத அவள் உணர்றா. இவளோட ஹஸ்பண்டும் இவளை டேக் கேர் பண்ணிக்கல, அப்படியே விட்டுறாங்க. இவளோட யாருக்கெல்லாம் பாடுபட்டு இவ இந்த மாதிரி வேலை செஞ்சாலோ அந்த குழந்தைங்களும் இவளை பார்த்துக்கல. ஈவன் ஹல்டர் வீட்டு ஆளுங்களும் பார்த்துக்கல. ஜஷோதா அவளோட கடைசி நாட்களில் இருக்கிறா. அப்படியே அவள் உயிரும் பிரிஞ்சிருது. மகாஸ்வேதா தேவி இந்த ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரகேட் மதராக இருக்கவங்களும் நானீஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் ஜஷோதாவை காமிக்கிறாங்க. இந்த புனிதமான தாய்மை அப்படிங்கிற விஷயத்த தன்னோட குழந்தைங்களுக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இத்தனை குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக ஏற்று ஜஷோதா அதை கண்டினியூஸாக பண்ணியிருக்கா. அது எவ்வளோக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்கோம். 50 குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவளுக்கு பிரெஸ்ட் கேன்சரே வந்துருச்சு. அவளோட ஹெல்த்தை கூட பார்க்காம இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. ஆனால் கடைசியில் அவள் ஹஸ்பண்டும் சரி குழந்தைங்களும் சரி யாருமே அவளை டேக் கேர் பண்ணிக்கல. இப்படி தான் சரகேட் மதராக இருக்கவங்களுக்கும் நானீஸாக இருக்கவங்களுக்கும் சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்டோரி மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி பிரெஸ்ட் கிவர்.